காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். உத்தமர்கள் வணங்கும் குரு பீடம், சித்தர்கள் போற்றும் குரு பீடம், கற்றவர்கள் கூடும் குரு பீடம், காமகோடி ஜெகத்குரு பீடம். காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். எளிமை நிறைந்த குரு பீடம், யாவரும் வணங்கும் குரு பீடம், கவலைகள் போக்கும் குரு பீடம், காமகோடி ஜெகத்குரு பீடம். காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். மடமையை போக்கும் குரு பீடம், திடமான ஞான குரு பீடம், நடமாடும் தெய்வமாம் குரு பீடம், காமகோடி ஜெகத்குரு பீடம், நமது காமகோடி ஜெகத்குரு பீடம். காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர, காமகோட்டி சங்கர, காமகோட்டி சங்கர, காமகோட்டி சங்கர. சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். எவ்வளவு அழகான கோயில் உங்களோடது ராஜிஜி. நிஜமாவே எல்லாம் இந்த ஆர்த்தியில பார்த்து பார்த்து இப்ப எனக்கு எல்லார் வீட்டு கோயிலும் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். உங்க வீடும் ரொம்ப அழகானது. தேங்க்யூ சார். அழகான பாட்டு. காஞ்சி மகான், நிஜமாவே மகான். அவர் நம்ம நம்ம ஜெனரேஷனுக்கு தான் அந்த பாக்கியம் அவரை பார்க்கறது, பார்த்து ஆமா சார். அவரோட பேசி அவரோட ஆசைகள் பெறதுக்கு நமக்கு அப்புறமா இருக்க ஜெனரேஷன் பாவம் அவ்வளவு கொடுத்து வைக்கல. ரொம்ப வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஜி, வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ தேங்க்யூ கிருஷ்ணா. சார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. जय श्री कृष्ण. எல்லோரிடம் உடல் நலம் ஆரோக்கியத்துக்காக வேண்டிக்கிறோம். கவிதாஜி உங்களோட உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு சுஜாதாஜி சொன்னாங்க எனக்கு. உங்களோட உடலம் ரொம்ப சீக்கிரமா குணமடைஞ்சிட்டு இந்த சத்சங்கத்தோட விடாம வரணுங்கிறது தான் எங்களோட பிரேயர்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறோம், எல்லாருக்குமே வேண்டிக்கிறோம். உங்களுக்கு ஸ்பெஷலா உடல் நலம் சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். प्रार्थना श्लोकम यार सुनवा कलाजी। जय श्री कृष्ण। पीताम्बरंकर विराजित शंख चक्रं कौमोदकी सरसिजं करुणा समुद्रं
राधा सहायमति सुन्दरमन्तः संवाथालयेशमनिशं हृदि भावयामि. பியூட்டிஃபுல் ஜி. நல்ல மூச்சு அடக்கின்னு கரெக்டா சொன்னேன். Thank you, sir. பியூட்டிஃபுல். Thank you, sir. 4 தசகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 5வது தசகம், பஞ்சம தசகம். விராட்ட புருஷோத்ம பத்தி பிரகார ஸ்வரூபம். விராட்ட புருஷோத்பத்தி. விராட்டமான இந்த புருஷன், விராட்டம் நம்ம இப்பதான் மாண்டூக்கிய உபனிஷத்துலயும் சரி முண்டக்க உபனிஷத்துலயும் படிச்சோம். அந்த ஸ்தூல காஸ்மிக் ஈக்குவலண்ட் ஆஃப் ஸ்தூல சரீரம் இஸ் விராட். காஸ்மிக் ஈக்குவலண்ட் ஆஃப் ட்ரீம் ஸ்டேட் இஸ் ஹிரண்ய கர்ப்பம். Cosmic equivalent of the Karana state is Ishvara. So இங்க வந்து விராட்ட புருஷோத்தம் அதோட ஸ்வரூபம். இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது? இந்த ஸ்தூலமா இருக்கிற இந்த பிரபஞ்சம் எப்படி வந்ததுங்கிறத பத்தியான தசகம் இது. சோ முதல் தசகத்துல இந்த பிரம்மனை பத்தி சொன்னார். இந்த பகவான் தான், இந்த ரூபத்தில் தான் பிரம்மனே இருக்கார், நாம ரூப விவகாரத்தை தாண்டி. ஆனால் பக்தியால அவரை அடைய முடியும். அந்த பிரம்மஸ்வரூபமா இந்த குருவாயூரப்பன் இருக்கா. இது அந்த பாக்கியம் ஜனானாம். எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம் நம்ம. தசகம் 2வதுல இந்த பகவானோட ரூபத்தை வர்ணனம் பண்றார். இந்த பகவானோட ரூபத்தை எப்படி பக்தி பண்ணணும் அத பத்தி சொல்றார். 3வது தசகம் தியானம். எப்படி தியானம் பண்ணணும், இந்த மகாவிஷ்ணுவோட இந்த ரூபத்தை மனதில் வைத்துண்டு எப்படி தியானம் பண்ணணும். இந்த 4வது எப்படி தியானம் பண்ணணும், அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்ற 4வது தசகத்துல. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, அஷ்ட யோகங்கள் அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ற. எப்படி யமம், எப்படி நியமம், எப்படி ஆசனம், எப்படி பிராணாயாமம், பிரத்யாகாரம், எப்படி தாரணமா இருக்கணும், அப்புறம் எப்படி தியானம் இருக்கணும். தியானம் அதுல எப்படி பகவானோட அழகா அப்படி கொண்டு வந்தார். பகவான் முதல்ல பாக்குறச்ச மனசுல அப்படியே ஒத்துக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அது அந்த மனசுக்குள்ள அந்த ரூபம் அப்படியே வந்துரும். அந்த ரூபம் வரைச்சு அப்படியே ஒளிமயமா இருக்கும் அந்த ரூபம். அதுக்கப்புறம் அது மேல தியானம் பண்ணலாம். அப்புறம் அந்த தியானம் கலைஞ்சு போனாலும் திருப்பி திருப்பியும் அந்த தாரணம் பண்ணிட்டு அந்த பகவானின் ரூபத்தை மனத்தில் எடுத்துட்டு தியானம் பண்ணிட்டு சமாதி நிலையத்துல இருந்துட்டு எப்படி தலைவழியா பகவான் அடையலாம் அப்படிலாம் அஷ்ட யோகங்கள் பத்தி. நாலாவது தசகம் சொல்ற. சோ இந்த 5வது தசகம் பகவான் மேல இந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சப்புறமா, யார் இந்த பகவான்? ஏதோ வைகுண்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரே, பார்க்கடையில் உட்கார்ந்து சர்ப்பத்திலே படுத்துண்டு நாவில பிரம்மனை உட்காத்தி வச்சுண்டு அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிறதான் பகவானா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நான் பிரச்சனையா? நான் அன்மியூட் பண்ணிட்டேன் சார். there was some ஓகே. talk. சோ இந்த பகவான்ங்கிறது
எங்கேயோ உட்கார்ந்துருக்கார் பார்க்கடலில். அவர் அதை விட பெருசு, அதை விட வேற ஏதாவது இருக்கா இந்த பகவான்ங்கிறத அப்படிங்கிறது இந்த 5வது தசகத்துல இந்த ஈஸ்வரன்ல தான் இந்த பிரபஞ்சமே பிரளயம் வந்து அதுக்குள்ள கலைஞ்சுருது. அப்புறம் இந்த ஈஸ்வரன்லேருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாகிறது. இந்த விராட்ட புருஷ, இந்த காஸ்மிக் ஸ்தூல சரீரங்கள் இதெல்லாம் பகவான் தான் கிரியேட் பண்றார் அப்படின்னு இந்த 5வது தசகத்துல வரும். சோ பகவான் தான் எல்லாம் வருது, பகவான் தான் எல்லாத்தையும் தாங்குறார், பகவான் தான் எல்லாத்தையும் அழிக்கிறார், திருப்பியும் அதுக்குள்ள போயிடுறது. சோ இந்த பகவானுக்குள்ளேயே இதெல்லாம் நம்ம எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு காரண சரீரமா அதுக்குள்ள அடங்கி இருக்கு ஈஸ்வரன். அப்புறம் அது வந்து அந்த பிரம்மன் வந்து மாயையோட கலந்து பகவானுக்கு எப்ப தோன்றதோ அந்த மாதிரி எல்லாமே அதுல இருந்து வருது. அந்த விராட் புருஷர் அதுல இருந்து வராது. சோ முதல்ல 3 ஸ்லோகால இந்த பிரளயத்தை பத்தி சொல்லி அந்த பிரளயத்துல இருந்து எப்படி முழிச்சுன்னு வருதோ, 4வதுல இருந்து 8வது ஸ்லோகம் பார்த்தேன்னா அந்த முழிப்புல இருந்து இந்த ஸ்தூலமான இந்த விராட்ட புருஷர் எப்படி வரார் அப்படிங்கறது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது கடைசி 2 ஸ்லோகத்துல இந்த விராட்ட புருஷர் பத்தி எக்ஸ்பிளனேஷன். ஸோ 1ல இருந்து 3வது ஸ்லோகம் பார்த்தேன்னா முதல் ஸ்லோகம்ல இந்த மகா பிரளயம் அப்படிங்கிறது என்னது, எல்லாமே கலைஞ்சிருச்சு, எல்லாமே கரைஞ்சிடுது, இந்த நெக்லஸ் எல்லாம் தங்கமாயிடுது, இந்த மண்பானைகள் எல்லாம் மண்ணாயிடுது, இந்த அலைகள் எல்லாம் நீராயிடுது, அதே மாதிரி இந்த பிரபஞ்சமே காரணமா ஆயிடுது, முழுசா அழிஞ்சு மெல்ட் ஆகி பிரளயத்துல இந்த பிரபஞ்சமே இல்லை, பகல் இல்லை, இரவு இல்லை, இறப்பு இல்லை, உயிர் இல்லை, வெறும் பகவான் மட்டும்தான் இருக்கார். அதுவும் எப்படி இருக்கார், பரமானந்த பிரகாஷ ஆத்மனா இருக்கார். சோ இந்த முழு கிரியேஷன் ஃபுல் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. ஆனா அழிஞ்சு போச்சுன்னா அது முழுசா அழியலை, அதெல்லாம் அப்படியே தங்கின்னு இருக்க ஒரு காரண ஸ்வரூபமாய். இந்த பிரபஞ்சம் இல்லை கண்ணு கைத்தாப்புல அப்படின்னாலும் அது இல்லை என்று இல்லை. காலம் இருக்கிறது, கர்மம் இருக்கிறது, குணங்கள் இருக்கிறது, ஜீவங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஒரு காரண சரீரமா இந்த ஈஸ்வரன்ல இருக்கா. சோ இந்த இந்த கிரியேஷன், இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒரு லேட்டன்ட் ஃபோர்ஸா, அதாவது படுத்துட்டு இருக்கிற ஒரு ஃபோர்ஸா. எப்படி அந்த தண்ணிக்குள்ள அந்த ஸ்டீம் எப்படி இருக்கோ, இந்த ஸ்டீம்ங்கிறது பயங்கர எனர்ஜி, ஸ்டீம்ல தான் என்ஜினே ஓடுறது. ஆனா அந்த தண்ணிக்குள்ள உட்காந்துருக்கு, தண்ணி இல்ல, அது தெரியறது இல்ல. ஆனா அத பத்த வைக்க சடனா வெளியில வருது இந்த ஸ்டீம், வெளியில வரும். சோ அந்த மாதிரி ஈஸ்வரனுக்குள்ள எல்லா இந்த முழு பிரபஞ்சமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கா. அப்புறம் பகவான் வந்து சொல்ற ரொம்ப அழகா, பகவான் அதை வந்து தன்னோட கண்களால் இப்படி ஏறிந்து பாக்குறாராம். அதுல மாயைக்கு வந்து முழிப்பு வருதான். அந்த மாயையிலேந்து இந்த கால, இந்த கர்மம், இந்த சுபாவம் மூன்றும் வந்து இந்த 3 குணங்களும் அதோட ஸ்டெபிளா இருக்கு, இந்த மூன்றும் இருக்கு. ஆனா அந்த ஈக்குலிபிரியம மூன்றும் அழகா சத்துவகுணம், ரஜசகுணம், தமசகுணம் தனியா எல்லாம் மூன்றும் ஒண்ணு மேலோங்கி ஒண்ணு கீழோங்கி இப்படி இல்லாம எல்லாமே இப்படி சேதமா இருக்குது. அதை இந்த மாயை வந்து டிஸ்டர்ப் பண்ணு. சோ இந்த பிரளயம் ஆர் இந்த சம்சார சாகரம் மூவ் ஆகுது. இது முதல் 3 ஸ்லோகம். 4வதுல இருந்து 8வது ஸ்லோகத்துல
4ஆம் ஸ்லோகத்துல இந்த மகத்தான பிரம்மன் அது எதுக்குமே ஒரு களங்கமும் இல்லாத இந்த பிரம்மன் சாட்சியாக வெளியில வருது. இந்த ஜீவாத்மாக்கள்லாம் அவரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ். அவர்தான் அது. தனித்தனி ஜீவாத்மான்னு ஒண்ணும் கிடையாது. எப்படி கண்ணாடியில நம்ம தெரிகிறோமோ அது போல அந்த ஜீவாத்மால பகவானோட ஆத்மா, பகவான் தான் இந்த ஜீவாத்மாவர்களா தெரிகிறார். சோ இந்த காரண ஆத்மாலேந்து, இந்த காரண சரீரத்திலேந்து மாயை இந்த ஸ்வப்ன ஸ்டேட், இரண்ய கர்ப்பம், இந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், இந்த காஸ்மிக் காரணத்திலேருந்து காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் வெளியிடும். இந்த ஈஸ்வரன்லேருந்து இந்த இரண்ய கர்ப்பம் வெளியிடும். சோ இந்த இரண்ய கர்ப்பம் ஸ்டேட்ல சாத்விக குணம் தான் மேலோங்கி இருக்கு. சாத்விக குணத்துல இருந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்? பகவத்கீதையிலையும் படிச்சிருக்கோம். சாத்விக குணத்துல எல்லாருமே நாம் தான் அப்படின்னு பாக்குறது தான் சாத்விக குணம். சோ இந்த சாத்விக குணம் தான் மேலோங்கி இருக்கிற சமயத்துல எல்லாமே இந்த ஜீவாத்மா சேமா தான் இருக்கு. தான் நான் ஒண்ணு நீ ஒண்ணு அப்படின்னு இல்லை, எல்லாமே ஒன்றாக தான் தெரியுது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த ரஜசும் தமசும் மேல வர ஆரம்பிச்சு. இந்த ரஜசும் தமசும் மேல வரைச்ச இந்த அகங்காரம் வெளியில வருது. இந்த அகங்காரம் வெளியில வரைச்ச நான் தனி நீ தனி அப்படின்னு நான் வேற, இந்த மிருகம் வேற, இந்த பட்சி வேற, இந்த மரம் வேற, இந்த மவுண்டன் வேற, இந்த ஆகாசம் வேற. முதல்ல அப்படி இல்லை. தத்துவகுணத்துல இருக்கச்ச எல்லாமே சேமா தான் இருக்கா. ஆனா இந்த தமசும் ரஜசும் வரைச்ச இந்த அகங்காரம் வருது. இது 5ஆவது ஸ்லோகம். 6ஆவது ஸ்லோகத்துல இந்த அகங்காரம் சாத்விக ரஜச தமச அப்படின்னு 3ஆக பிரிஞ்சுண்டு இதுல இருந்து நம்மளோட இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் வெளியில வருது. இந்த அகங்காரத்துல இருந்து மனசு, புத்தி, சித்தம் அண்ட் இந்த 10 இந்திரியங்கள், இந்த தன்மாத்ரா, சப்த இதெல்லாம் வருது அதுல. அதுக்கப்புறம் இந்த 8ஆவது ஸ்லோகத்துல சப்தலேருந்து ஆகாசம், ஆகாசத்துலேருந்து ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷத்துலேருந்து வாயு, வாயுலேருந்து ரூபம், ரூபம்லேருந்து அக்னி, அக்னிலேருந்து ரசம், ரசத்துலேருந்து ஜலம், ஜலம்லேருந்து கந்த, கந்தலேருந்து பிருத்திவி அப்படின்னு எப்படி அது காஸ்மாலஜி வருதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார். சோ இதெல்லாம் வந்துருது. அதாவது பகவான் ஒரு கண்ணை பார்க்கிறார், இந்த மாயை எழுந்துக்கிறது, இந்த எழுந்துட்டு எல்லா பிரதிபலிப்பும் இருக்கிற இந்த ஜீவர்கள்லாம் அதுக்கு இந்த குணங்களோட மாற்றத்தினால அதுக்கான ஒரு அகங்காரம், அதுக்கான ஒரு புத்தி இதெல்லாம் வருது. ஆனா இதெல்லாம் அப்படியே இருக்கான். சோ இந்த இந்த பஞ்சபூதங்கள், இந்த இந்த இந்திரியங்கள், இந்த தேவர்கள், இந்த புத்தி, இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாமே இருக்கான். ஆனா ஒண்ணுமே ஓடுறது இல்லையா? ஏன்னா எல்லாம் தனித்தனியா இருக்கு. எப்படி ஒரு மஷின் கழட்டி போட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த கியர் இருக்கு, பிஸ்டன் இருக்கு, ராட் இருக்கு, எல்லாம் ஸ்க்ரூ, பிளக் எல்லாமே இருக்கு. ஆனா மஷின் ஓடுறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் தனித்தனியா கிடக்கு. சோ எல்லாரும் பகவான்கிட்ட வேண்டிக்கலாம், இதெல்லாம் இப்படி தனித்தனியா கிடக்கே அப்படின்னு. இப்ப பகவான் அதுக்குள்ள வந்துடுறான். சோ பகவான் ஒவ்வொரு பார்ட்டிலையும் வந்ததுனால எல்லாத்துக்கும் அதோட காரணம், அதுக்கான கர்மங்கள், அதுக்கான எல்லாமே அப்புறமா ஒர்க் பண்றதா. சோ இந்த இரண்ய கர்ப்பம் உடைஞ்சு
பகவான் வந்து அந்த இரண்ய கர்ப்பத்தை உடைக்கிறார். அதுலேருந்து இந்த 14 லோகங்களும் வெளியில வருது. இந்த முழு பிரபஞ்சம் விராட்ட புருஷவா, இந்த ஸ்தூல ஷரீரமா, இந்த இந்த பிரபஞ்சத்தோட ஸ்தூல சரீரமா விராட்டா வெளியில வரும். சோ பிரளய மாய மகத் அகங்கார தன்மாத்ரா பூத விராட் அப்படின்னு லைனா எப்படி பிரளயத்திலேந்து திருப்பியும் இந்த பிரபஞ்சம் உருவாகிறது அப்படின்னு இந்த 5வது தசகத்துல வருது. சோ இதுல எல்லாத்துலயுமே பகவான் இருக்கார், அதனால்தான் இது ஓடுறது அப்படின்னு நாராயணர் கொண்டு வரதுனால எல்லா இடத்துலயும் ஒரு பிரேமம் இருக்கு. நம்ம எல்லாருமே பகவானை பார்க்கணும். பக்தி எப்படிதான் வரும்? ஏன்னா எல்லாமே பகவான் வந்து உள்ள வந்ததுனால்தான் எல்லாமே நடக்கிறது. இல்லைன்னா நம்ம மஷின் பார்ட் மாதிரி எல்லா இடத்துலயும் கடந்திருப்போம். இந்த முழு பிரபஞ்சம் ஓடுறதுன்னா அதுக்கு பகவான் தான் காரணம் அப்படின்னு ஒரு நினைப்பு நமக்கு வந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பகவான் மேல நமக்கு ஒரு பிரேமும் பக்தியும் வரும். அதுதான் அவரோட. சோ எப்படி தியானம் பண்றோம் அப்படிங்கச்ச பகவான் மேல தியானம் பண்ணோம். பகவான் மேல ஏன் தியானம் பண்ணோம்னா எல்லாமே கிரியேட் பண்ணது பகவான் தான், அதனால பகவான் மேல தியானம் பண்ணோம். சோ அப்படி அந்த 4வதுல இருந்து 5வது தசகத்துக்கு கனெக்ஷன் இருக்கு. இதுதான் 5வது தசகத்தோட பொருள். விராட்ட புருஷோத்பத்தி, விராட்ட புருஷோத்பத்தி பிரகார வர்ணனம். இந்த விராட்ட புருஷனை பத்தி அவர் எப்படி வந்தார் அப்படிங்கறதோட வர்ணனம் தான் இந்த 5ம தசகம். முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். இது வந்து முதல் தசகம் 2வது தசகம்லாம் எப்படி சொன்னமோ அதே லயத்துல வருது. வியக்தாவியக்தமிதன்ன கிஞ்சிதபவத் பிராக்ருத பிரக்ஷயே மாயாயாங் குணசாம்யருத்த விக்ருதௌ त्वय्यागतायालयम् नो मृत्युश्च तदामृतञ्च समभून्नाह्वान्नो नान्हो न रात्रे स्थितिस्तत्रैकस्त्वमशिष्यथा किल परानन्द प्रकाशात्मना. व्यक्त வெளிப்பட்ட, அவ்யக்த வெளிப்படாத, இதம் இந்த, ந இல்லை, கிஞ்சித் எதுவும், அபவத் இருந்தது, பிராக் முன்பு, பிராகிருத இந்த மகா பிரளயத்துக்குரிய, பிரக்ஷயே ஒழுக்க நிலையின் போது, மாயாயாம் மாயையில், குணங்களின், சாமிய சமநிலை, இந்த 3 குணங்களோட சமநிலையா ஈக்குலிபிரியமா இருக்கு. ருத்த தடுக்கப்பட்ட, விகிருதவ் பரிமாணங்கள், துவயி உம்மில், ஆகதாயாம் வந்தடைந்த, லயம் ஒடுக்கம், ந இல்லை, மேலும், மிருத்யுஹு மரணம், ச மற்றும், ததா அப்போது, அமிர்தம் முக்தி, ச மற்றும், சமபூத் இருந்தது, ந இல்லை, அஹ்னஹ பகல், ந இல்லை, ராத்திரே இரவு, ஸ்திதிஹி இருப்பு, தத்ர அப்போது, ஏகஹ ஒருவனாய், துவம் நீர், அசிஷ்யதாஹா நிலைத்திருந்தீர், கில நிச்சயமாக, பர உயர்ந்த, ஆனந்த பேரின்பம், பிரகாஷ ஒளி சுய பிரகாசம், ஆத்மனாகா ஸ்வரூபமாக. சோ மகா பிரளயத்துக்கு முன்னரும் அதன் போதும் ஸ்தூலமும் சூக்ஷ்மமான இந்த உலகம் எதுவும் வெளிப்படையாக இருக்கவில்லை, ஒன்றுமே தெரியவில்லை. மாயையின் 3 குணங்கள் சமநிலையில் இருந்ததால்
அதன் எந்த பரிணாமங்களும் வெளிப்படவில்லை. எனவே அந்த மாயை உங்களுள் ஒடுங்கி இருந்தது. அப்போது மரணமும் இல்லை, முக்தியும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை. அந்த நிலையில் பரமானந்தமும் சுயப்பிரகாச சைத்தன்யமும் ஆன நீர் மட்டுமே இருந்தீர். இது இந்த பிரளயத்து போது எப்படி இருக்கும்? எல்லாமே ஒரு காரண ஸ்டேட்டா, இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட், சுஷுப்தி ஸ்லேட்ல இருக்கிறச்ச ஈஸ்வர எல்லாமே ஈஸ்வரனா இருக்கு. எல்லாமே எல்லா மண்பானைகளும் மண்ணாக இருக்கிறது. அந்த ஸ்டேட் व्यक्ताव्यक्तमिदन्न किञ्चिदभवत् प्राक् प्राकृत प्रक्षये व्यक्ताव्यक्त व्यक्त अव्यक्त व्यक्ताव्यक्तमिदन्न निदन्न दन् वर्து ஏனா ந வருதுனால दन्न किञ्चिदभवत् किञ्चिदभवत् प्राक् प्रा प्राक् प्रा कृतप्रक्षये कृतप्रक्षये कृतप्र तप्र मिलाकर प्रा प्रा प्राकृत இல்ல प्राकृत प्राकृत தனித்தனி எழுத்துக்கள் प्राकृत प्राक् प्राकृत प्रक्षये मायायां गुणसाम्यरुद्ध मायायां गुणसाम्यरुद्ध विकृतौ त्वय्या तौ तौ में लगात करते तौ त्वय्या गतायालयम् नो मृत्युश्च इन्नु वरकूடாது नो मृत्युश्च तदामृतञ्च ஞ வருது ஏன்னா ச வருதுனால तदामृतञ्च समभुन् भून् भू அது भुन् இல்ல भून् नान्हो नाक्नो முதல்ல ஹ அப்புறமா ந नाक्नो न रात्रे स्थितिस् नो मृत्युश्च तदामृतञ्च समभुन् नाक्नो न रात्रे स्थितिस् स्थितिः அது அப்புறம் தத்ரை வருதுனால ஸ்திதிஸ் தத்ரைன்னு வருது இஸ் வருது ஸோ அங்க ஸ்திதிஹி சொல்லலாம் ஸ்திதிஹி தத்ரை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஸ்திதிஸ் தத்ரைகஸ்த்வமசிஷ்யதா तत्रैकस्त्व इसित्व மூணு இருக்கு மசிஷ்யதா கில பரானந்த பிரகாஷாத்மனா பரானந்த பிரகாஷாத்மனா व्यक्ताव्यक्तमिदन्न किञ्चिदभवत् प्राक् प्राकृत प्रक्षये मायायां गुणसाम्यरुद्ध विकृतौ त्वय्या गतायालयम् नो मृत्युश्च तदामृतञ्च समभून्नाक्नो न रात्रे स्थितिस्तत्रैकस्त्वमशिष्यथा किल परानन्द प्रकाशात्मना अनुजा जी जय श्री சுஜாதா कृष्ण போன தடவை நீங்க சொல்லல சுஜாதா. யாரு சட்டு சொல்லுங்க டைம் இல்ல ओके நான் சொல்லட்டுமா சொல்லுங்க व्यक्ताव्यक्तमिदन्न किञ्चिदभवत् प्राक् प्राकृतप्रक्षये मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्या कथायां लयम् नो मृत्युश्च तदामृतञ्च समभून् नाग्नो न रात्रे स्थितिस्तत्रैकस्त्वमशिष्यथा सारी तत्रैकस्त्वमशिष्यथा किल பரானந்த பிரகாஷாத்மனா லாஸ்ட் லைன் டியூன் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனது ஏன்னா அது எங்கேயோ ஒரு தடவை மாட்டினா அது திருப்பி அதில் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை பர்ஃபெக்டா வெரி நைஸ் ஆமா
செகண்ட் ஸ்லோகம் போலாம். ஓகே சார். कालकर्मगुणाश्च जीवनिवहा विश्वं च कार्यं विभो चिल्लीलारतिमेयुषु त्वयि तदा निर्लीनता माययुः तेषान्नैव वदन्त्यसत्त्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठतान् नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् सम्भवः. கால காலம், கர்ம கர்ம கர்மங்கள் கர்மவினை, குணாக முக்குணங்கள், ச மற்றும் ஜீவ ஜீவர்கள், நிவஹா கூட்டம் திரள், விஸ்வம் உலகம், ச மற்றும் காரியம் இந்த காரிய ரூபமா இருக்கிற பிரபஞ்சம், விபோ பகவான சொல்றார், சித் சைத்தன்யம், லீலா விளையாட்டு, ரத்திம் ஈடுபாடு, ஏயுஷி நிலை பெற்ற, துவயி உம்மில், ததா பொழுது, நிர்லீனதாம் முழுமையாக ஒடுங்கிய நிலையில், ஆயயுகு அடைந்தன, தேஷாம் அவற்றின், ந இல்லை, ஏவ முற்றிலும், வதந்தி கூறுகின்றன, அசத்துவம் சத்துவம் ந இருக்கிறது, அசத்துவம் இல்லாமை, ஐ ந பகவான், போஹோ பகவானே, சக்தி இந்த காரண சக்தி, ஆத்மனா வடிவில், திஷ்டதாம் நிலைத்திருந்த, நோ இல்லையெனில், சேத் என்றால், கிம் எப்படி, ககன ஆகாயம், பிரசூன மலர், ஸ்ருச்சா போன்ற, பூயக மறுபடியும், பவேத் உண்டாகும், சம்பவக தோற்றம். ஓ எங்கும் நிறைந்த இறைவனே, மகாப்பிரளய காலத்தில் காலம், கர்மங்கள், முக்குணங்கள், அனைத்து ஜீவராசிகள், மாயையின் காரியமான இந்த உலகமும் உம்மில் முற்றிலும் ஒடுங்கின. நீர் உமது சுத்த சைத்தன்யம் சித்தம் ஆனந்த நிலையில் நிலைத்திருந்தீர். இருந்த போலும் அவை முற்றிலும் இல்லாமல் போயின என்று வேதங்கள் கூறுவதில்லை. அவை காரண வடிவில் உம்முள் நிலைத்திருந்தன. இல்லை என்றால் ஆகாய மலரை போல முற்றிலும் இல்லாத ஒன்று மறுபடியும் எப்படி தோன்றும்? எல்லாமே உனக்குள்ள இருந்திருக்கு, இந்த காரண சரீரமா. அதனால்தான் நல்லா வர முடியாது, சடனா ஒண்ணும் வந்துட முடியாது. இதேதான் இந்த உபநிஷத்துலயும் சொல்றது. அதேதான் இந்த அதே தீம் தான் இங்கே வருது. கால கர்ம குணாஷ்ச ஜீவ நிவஹா, எல்லாமே தனித்தனியா சொல்லணும். கால கர்ம குணாஷ்ச ஜீவ நிவஹா விஸ்வைஞ்ச காரியம் விபோ. விஸ்வைஞ்ச ஞ வருதுன்னா ச வருதுனால, காரியம் அவு வருதுன்னா விபோ வ வருதுனால, சில்லீலாரதிமேயுஷித்வை ததா. சில்லீலா இல்லு லீலா மூணு இருக்கு. சில்லீலாரதிமேயுஷித்வை ததா நிர்லீனதாமாயயுஹு. தேஷான் நைவ வதந்த்ய சத்வமயி போஸ் சக்த்யாத்மனா திஷ்டதான். சக்தியா இக்கித்திய மூணு இருக்கு. சக்த்யாத்மனா திஷ்டதான் நோ சேத் கிங்ககன பிரசூன சதிருஷாம். நோ சேத் கிங் இங்க வருது என்ன க வருதுனால, கிங்ககன பிரசூன ந பிரசூன சதிருஷாம் பூயோ பவேத் சம்பவः. பவேத் சம்பவः. காலகர்ம குணாश्च ஜீவநிவஹா விஸ்வை च காரியம் விபோ. சில்லீலாரதிமேயுஷித்
त्वयि तदा निर्लीनतामाययुः तेषान्नैव वदन्त्यसत्त्वमयि भोस् शक्त्यात्मना तिष्ठतान् नो चेत् किं गगनप्रसूनसदृशाम् भूयो भवेत् सम्भवः. बालसुब्रमण्यन जी. भानु जी. जय श्री कृष्ण सर. कालकर्मगुणाश्च जीवनिवहा विश्वं च कार्यं विभो चिल्लीलारतिमेयुषि त्वयि तथा तदा निर्लीनतामाययुः तेषान्नैव वदन्यसत्त्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठतान् नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् संभवः. ஓகே ஜி. வதன்யன்னு சொன்ன மாதிரி இந்த வதந்திய இத்து ஆமா, ஒன்று மிஸ் ஆன அதத்ய. மாதிரி இருக்குது. ஓகே சார். சம்பவः இந்த பவஹ திருத்திங்க வண்டர் சார். வண்டர் வண்டர் வெரி நைஸ். மூன்றாவது ஸ்லோகம். एवैचद्विपरार्धकालविगता वीक्षां सिसृक्षात्मिकाम् बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयम् मायातः खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विकास्य विदधु तस्या सहायक्रियाम्. ஏவம் இவ்வாறு ச மேலும் த்வி 2 பரார்த்த பிரம்மாவின் ஆயுளில் ஒரு பாதி 2 பரார்த்த பிரம்மாவின் ஒரு ஆயுள் பரார்த்த பிரம்மாவின் ஆயுளின் ஒரு பாதி கால அளவு விகதவ் முடிவடைந்த போது ஈக்ஷாம் திருஷ்டி பார்க்கறதா சிஸ்ருக்ஷா படைக்க விருப்பம் ஆத்மிகா அந்த குணமுடைய அந்த இயல்புடைய விப்ராணே ஏந்தி இருந்த துவயி உம்மால் சுக்ஷுபே இயக்கமடைந்து திரிபுவனி இந்த உலகங்கள் பாவாய உண்டாவதற்காக மாயை ஸ்வயம் தானாகவே மாயாதக மாயையிலிருந்து கலு உண்மையாகவே காலம் சக்தி அகில அனைத்துமான அதிர்ஷ்டம் மறைந்திருக்கும் ஸ்வபாவ இயல்புகள் அபி கூடச்ச மற்றும் பிராதர்பூய வெளிப்பட்டு குணான் 3 குணங்களை விகாசிய விரிவுபடுத்தி விததுகு செய்தன தஸ்யாஹா மாயைக்கு சகாய உதவியாக கிரியாம் செயலை. இவ்வாறு பிரம்மாவின் முழு ஆயுட்காலமான 2 பரார்த்தங்களும் முடிவடைந்த போது உலகங்களையும் படைக்க வேண்டும் என்ற சிருஷ்டி சங்கற்பத்துடன் நீர் திருஷ்டி செலுத்தினீர். இந்த சிருஷ்டி பண்ணணுங்கிற விருப்பத்தோட திருஷ்டியை வச்சேன், கண் பார்த்தேன். அப்பொழுது இந்த உமது மாயை சக்தி தானாகவே இயக்கம் அடைந்தது. பகவான்லேருந்து தான் இந்த மாயையும் வருது. அந்த மாயையிலிருந்து காலம், சக்தி, ஜீவர்களின் கர்மங்கள் மற்றும் அவற்றால் உருவான இயல்புகள் வெளிப்பட்டன. அவை இந்த முக்குணங்களின் சமநிலையை குலைத்து, அதாவது இந்த 3 குணங்களும் என்ன மாயை பிரகிருதி, இதுல பிரகிருத்திலேருந்து இந்த 3 குணங்கள் வருது. இந்த 3 குணங்களும் தன் நிலையில இருந்து, ஆனா இந்த காலம் கர்மங்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த சமநிலையை குலைத்து மாயையின் படைப்பு தொழிலுக்கு உதவி செய்து பின்னர் இந்த உலகமே வெளிப்பட்டன.
एवञ्चद् च कप्र आघात करो इद् वर्णम विपरार्धकालविगता विपरार्ध रा कप्र रफार ध कालविगता वीक्षाम वीक्षाम से लेना विपरार्धकालविगता वीक्षाम सिसृक्षात्मिकां सि सृ सि सृ सिसृल सि सृ सिसृक्षात्मिकां बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं माया तत् खलु कालशक्तिरखिला அந்த எங்கேயுமே நிறுத்தாம சொல்றதுக்கு ட்ரை பண்ணோம். கிளாலையும் நிறுத்தக்கூடாது. மாயா தக்கலு காலசக்திரகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபி ச இந்த சப்புன்னு வரணும். இந்த சவும் பிராவும் ஜாயிண்ட் ஆகும். மாயா தக்கலு அங்க ஒரு பாஸ் எடுத்துக்கணும். காலசக்திரகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபி ச பிராதுர்பூய எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன்னா இன்னும் அழகு, மிஸ்டேக்கே இல்லை. பிராதுர்பூய குணான் விகாஸ்ய விததுஸ்தஸ் வித அப்புறம் தூ விததுஸ்தஸ்யாஸ் தஸ்யாஸ் சகாய கிரியா एवञ्चद्विपरार्धकालविगता वीक्षां सृसृक्षात्मिकां बिभ्राणे त्वयि चुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं माया तत्खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विकास्य विदधुस्तस्या सहाय क्रिया. कामेश्वरी जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. एवञ्च विपरार्धकालवीक्षदां शुश्रूषात्मिकां बिभ्राणे त्वयि सुक्षुभे त्रिभुवनी भावाय माया स्वयं माया तत्खलु कालशक्तिरखिला दृष्टं स्वभावोऽपि च भ्रातुर्भूय गुणान् विकास्य विदधुस्तस्यास् सहाय क्रियाम्. அப்பா ரொம்ப அழகா சொன்னேன். வெரி நைஸ். थैंक यू ரொம்ப सर. அழகா சொல்லேன்மா. வெரி நைஸ், வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. என்ன டைம் ஆகுது? ஓகே, 4வது ஸ்லோகம் போலாம். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்டவபுஷா சாக்ஷீதி கீதோ பவான் भेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान् जीवोऽपि नैवापरः कालादिप्रतिबोधिताथ भवता संचोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजद्योऽसौ महानुच्यते. மாயா மாயை சந்நிஹிதः அருவில் இருப்பவன் அப்பிரவிஷ்ட நுழையாத வபுஷா ஸ்வரூபத்துடன் சாட்சி சாட்சி இதி என்று கீதः போற்றப்படுபவன் பவான் தாங்கள் வேதைஹி பல்வேறு வேறுபாடுகளாக தாம் அந்த மாயையில் பிரதிபிம்பிதா ரிஃப்ளெக்ஷன்ஸாக பிரதிபலிப்பாக விவிஷிவான் நுழைந்தவன் போல ஜீவ ஜீவன் அப்பி கூட ந அல்ல ஏவ உண்மையில் அபரஹ வேறானவன் கால காலம் ஆதி முதலியவை பிரதிபோதிதா எழுப்பப்பட்டு அத பின்னர்
பவதா உம்மால், சைஞ்சோதிதா தூண்டப்பட்டு, ச மேலும், ஸ்வயம் தானே, மாயா மாயை, சா அவர், கலு நிச்சயமாக, புத்தி தத்துவம் அஸ்ருஜத் உருவாக்கியது, யஹ எது, அசௌ அது, மகான் மகத், உச்சதே என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மாயை உம்முடன் தொடர்புடையதாக இருந்தாலும் அது உம்மை தொடவோ பாதிக்கவோ முடியாது. ஆகையால் இந்த வேதங்கள் உம்மை சாட்சி என்று போற்றுகின்றன. மாயையின் பல்வேறு வடிவங்களில் தோன்றும் ஜீவர்கள் உமது பிரதிபிம்பங்களே. அவர்கள் உம்மிடந்து வேறானவர்கள் அல்ல. அத்வைத்தம் பார், பர்ஃபெக்ட் அத்வைத்தம். காலத்தின் உந்துதலாலும் உமது சங்கற்ப தூண்டுதலாலும் செயல்பட்ட மாயை முதலில் புத்தி தத்துவத்தை உருவாக்கியது. அந்த புத்தி தத்துவமே மகத் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த காரண சரீரத்திலேருந்து இந்த சூக்ஷ்ம சரீரம் மகத் இந்த மாயை உருவாக்கிறது. ஏன்னா இந்த தூண்டுதல்னால. மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்டவபுஷா, சந்நிஹிதோ பிரவிஷ்டவபுஷா, சாக்ஷீதி கீதோ பவான், பேதைஸ்தாம் இன்னொரு பிரவனால, பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான், ஜீவோபி நைவாபரஹ, காலாதிப்ரதிபோதிதாத் பவதா, சஞ்சோதிதா ச ஸ்வயம், மாயா சா खलु बुद्धितत्व मसृजद्योऽसौ महानुच्यते, माया सन्निहितो प्रविष्टवपुषा, साक्षीति गीतो भवान्, भेदैस्तां प्रतिबिम्बतो विविषिवान्, जीवोऽपि नैवापरः, कालादिप्रतिबोधिताथ भवता, सञ्चोदिता च स्वयम्, माया सा खलु बुद्धितत्त्वमसृजद्योऽसौ महानुच्यते. குணசேகரன் ஜி. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। माया सन्निहितो प्रविष्ट वपुषा, साक्षीति गीतो भवान्, वेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान्, जीवोऽपि नैवापरः, कालादिप्रतिबोधितात् भवता, सञ्चोदितास्सस्वयं, माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् योऽसौ महानुच्यते. சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் எவ்வளவு அழகா சொல்லு. தேங்க்யூ. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்து. இந்த பர்த் அதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா இருக்கும். பேதைஸ்தாம் பிரதிபிம், அது மாதிரி பிரதிபோதிதாத் பவதா, பிரதிபோதிதாத் ப, சோ தீதாத் ப அப்படின்றது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்னும் பர்ஃபெக்டா வரும். ஏன்னா ரொம்ப அழகா வந்துருது. கொஞ்சம் கொஞ்சம் தான், ஸ்மால் ஸ்மால் விஷயம் அது சரி பண்ணிக்கணும். தேங்க்யூ. 5வது ஸ்லோகம் போலாம். तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान्, सत्त्वप्रधानस्वयं, जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहमित्यव्यक्तम्,
युद्बोध निष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहं तत्त्वं महान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोहि मोतिबहुलं विष्णो भवत्प्रेरणा தத்ர அங்கே அசௌ அந்த திரிகுண மூன்று குணங்கள் ஆத்மகः இயல்புடையது அபி இருந்தாலும் ச மேலும் மகான் மகத்தான தத்துவம் இந்த மகத் அப்படிங்கிறோமே அந்த முன்னாடி ஸ்லோகத்துல அந்த மகான் சத்துவகுணம் பிரதான மேலோங்கிய ஸ்வயம் தானாகவே ஜீவே சமஷ்டி ஜீவனில் அஸ்மின் அதில் கலு நிச்சயமாக நிர்விகல்பம் வேறுபாடற்ற அகம் நான் இதி என்று உத்போத விழிப்புணர்வு நிஷ்பாதக உருவாக்கும் சக்கரே ஆனது அஸ்மின் இதில் சவிகல்ப நிர்விகல்பன வேறுபாடு இல்லாதது சவிகல்பன வேறுபாடுகளுடன் போதக உணர்வை தரும் அகம் தத்துவம் அந்த அகங்காரம் அகம் நான் என்கிற தத்துவம் மகத் மகத் கலு உண்மையில் அசௌ அது சம்புஷ்டம் முழுமையாக நிரம்பிய திரிகுணைஹி மூன்று குணங்களாலும் தமஹ தமஸ் அதிபகூலம் மிக அதிகமுடைய விஷ்ணோ ஓ விஷ்ணுவே பவத் உமது பிரேரணாத் தூண்டுதலினால் மகத் என்கிற தத்துவம் மூன்று குணங்களை கொண்டிருந்தாலும் அது சத்துவகுணமே மேலோங்கி இருந்தது. ஆகவே அது சமஷ்டி ஜீவனையும் பல தனித்தனி ஜீவர்களாக இல்லாமல் வேறுபாடற்ற ஒரே மாபெரும் நான் என்ற உணர்வாக அறிந்தது. பின்னர் அதே மகத் தத்துவம் உமது தூண்டுதலால் தமசும் ரஜசும் மேலோங்கிய நிலையில் தனிப்பட்ட நான் இந்த அகங்காரம் என்ற உணர்வை உருவாக்கும் அகங்கார தத்துவமாக வெளிப்பட்டது. ஸோ இந்த காஸ்மாலஜி அப்படி எக்ஸ்பிளைன் பண்றது. எப்படி முதல்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கரைஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் மாயை எழுந்துக்கிட்டு அதுல இருக்கிற குணங்கள்லாம் சமமா இருக்கிறதுனால எல்லாமே படுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அதுல இருக்கிற அந்த ஜீவங்கள்லாம் வருது, அதெல்லாம் பகவான் தான், எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா ஏன்னா அப்ப சத்துவகுணத்துல இருக்கு, இந்த ரஜசும் தமசும் வரைச்ச அதுகளுக்குள்ள அகங்காரம் வந்துருக்கு, தனித்தனியா எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் நம்ம நான் தனி நீ தனி அப்படின்னு பாக்குறோம். தத்ராசௌ த்ரிகுணாத்மகோபி ச மகான் தத்ரா சௌத்ரி எல்லாமே ஆகாத் கொடுத்து கூட சேர்த்து சேர்த்து சொல்லலாம். தத்ரா சௌத்ரிகுணாத்மகோபி ச மகான் சத்துவ பிரதானஸ்வயை. சத்துவ ரெண்டு இத்து இருக்குங்க, சத்துவ இல்ல, சத்துவ பிரதானஸ்வயை ஜீவேஸ்மின் खलु निर्विकल्पमहमित्युद्बोध யுத்போத போதன்னு வந்துடும், அது வராம தவிர்க்கணும். மித்யுத்போத போத நிஷ்பாதகः சக்ரேஸ்மின் சவிகல்பபோத. திருப்பி அந்த போத போதன்னு வரக்கூடாது, போத கமஹன் கமஹன் அந்த ஹன்ல கொஞ்சம் பாஸ் எடுத்துட்டேன்னா தத்துவம் மகான் கல்வசௌ. தத்துவம் ரெண்டு இருக்கு, தத்துவம் இல்ல, தத்துவம் மகான் கல்வசௌ சம்புஷ்டன் திரிகுணைஸ்த மோதி பகுலம் விஷ்ணோ பவத் பிரேரணா. तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधानः स्वयं जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमयिमुद्बोध निष्पादकः.
चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमान् तत्त्वं महान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोति बहुलं विष्णो भवत्प्रेरणा। कलाजी जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधानः स्वयं जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहमिद्युद्बोधनिष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहं तत्त्वं महान् खल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोधि बहुलं विष्णो भवत्प्रेरणात्। எவ்வளவு சரளமா சொல்றேன் நீங்களாம். வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். Thank you, sir. ரொம்ப அழகா இருந்து. ஆனா அந்த நான் காஷன் பண்ணது அதுதான், கொஞ்சம் நீங்களும் பார்த்துக்கணும். அந்த போத வருது, போத தனித்தனியா வரணும், ப வரணும், அப்புறம் த வரணும். Correct, sir. அது ப எப்போதும் மாத்தினால அந்த ப வந்துருது. போத மாத்தி வந்துரும். Correct, sir. ஆமா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. பாக்கெல்லாம் பர்ஃபெக்டா ரொம்ப அழகா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதோட இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். வேற 10 ஆயிடுத்து. நாளைக்கு பாக்கி 5 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை எடுத்துட்டோம்னா இந்த 5வது தசகமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு தான் யோசிச்சிருந்தேன், 2 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது இந்த 5 தசகம் அட்லீஸ்ட் பக்காவா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, பண்ணி வச்சுட்டோம்னா போக போக வரதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லாரும் இப்ப நல்லா சொல்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் கேட்டதுல எவ்வளவு பேர் சொன்னதிலும் எல்லாரும் பர்ஃபெக்டா அழகா வந்தது. அதே மாதிரி எல்லாருமே இங்க இருக்கிற இந்த 25 பேர் இருக்கும், 26 பேர் இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் இந்த 10 ஸ்லோகங்கள் ஒவ்வொரு தசகத்திலையும், அதாவது மனப்பாடம் பண்ணி சொல்லணும் இல்லை, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெசிடேஷன் இல்லாம, ஒரு படபடப்பு இல்லாம அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு பாட்டு மாதிரி பாடணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. அதுக்காக இந்த 5வது தசகம் நாளைக்கு முடிச்சுட்டு இந்த 5 தசகத்தோடையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் பிளானு. அண்ட் ஏன் இப்ப நான் அந்த உபனிஷதும் இதுவும் ஏன் கலந்து சொல்றதுனால இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஃப்ளோ, அதே தான். அங்கேயும் நேத்திக்கு படிச்சது இதுதான், காஸ்மாலஜி, யூனிவர்சல் காஸ்மாலஜி. எப்படி யூனிவர்ஸ் வந்துதான் அதுலயும் வருது, இதுலயும் வருது, வேற வேற டைரக்ஷன்ல இருந்து வருது. ஸோ நம்மளோட மனசுக்கு அந்த தங்கம் மண்பானை நீர் நான் சொல்லி சொல்லி உங்க மனசுலயும் அது ஃபுல்லா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பதிஞ்சாதான் நமக்கு அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த இக்னரன்ஸ் வந்து, அறியாமை எல்லாம் வெளியில அப்பதான் வெளியில தூக்கி எறிய முடியும். ஏன்னா இது புகுத்தி புகுத்தி தான் அதுக்குள்ள இந்த அறியாமை உட்கார்ந்துருக்கு, அது வெளியில எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த 2 நாள் உபநிஷதும் இந்த 3 நாள் நாராயணியும் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ அது மாதிரியே கண்டினியூ பண்ணலாம். ஆனா 5வது தசகம் பண்ண அப்புறம் கொஞ்சம் பாசத்துண்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நல்ல நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா வச்சுருந்தா அப்புறம் போக போக உச்சரிப்புல அவ்வளவு தடமாற்றமே இருக்காம இருக்கும். அதனால ஸ்லோகம் மேல தியானம் நிறையா போகும். இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம உச்சரிப்புல தடுமாற்றம் இருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கும் இந்த ஸ்லோகத்துல அதோட அனுபவமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்றோம். மீனிங் சொல்லி கொடுத்துன்னு தான் இருக்கோம், கேட்குறோம். பட் இருந்தாலும் அது அனுபவம் அப்பதான் வரும். எப்பன்னா அந்த ஸ்லோகம் சொல்றச்ச ஒரு தடுமாற்றம் இல்லாம சொல்றச்சதான் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் 2 வாரம் பண்ணலாம். அதுக்கப்புறமா பாக்கி இருக்கிறது என்ன, 100 தசகம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு நம்ம பண்றதுக்கு. முதல்லயே கொஞ்சம் நிறுத்தின்னு நிதானமா பண்ணனா அப்புறமா ஃபாஸ்டா போய்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யாருக்காவது வேற ஏதாவது தாட்ஸ் இருந்து சஜஷன் இருந்ததுன்னா சேட்ல போடலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir.